Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா array underscore diff underscore associate. இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபைல் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என்னோட PHP டேக்ல ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நம்ம வந்து previous கிளாஸ்ல array underscore diff அப்படிங்கற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் கொடுத்து அதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸை டிஸ்ப்ளே பண்ணோம். அப்படி டிஃபரன்ஸ் பாக்கும்போது அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ல இருக்க வேல்யூவை மட்டும் தான் கம்பேர் பண்ணும். இப்போ யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட key and value ரெண்டுமே வந்து சேமா இருக்கா இல்ல டிஃபரண்டா இருக்கா அப்படிங்கறத தான் செக் பண்ணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா $res அப்படிங்கற ஒரு வேரியபிள்க்குள்ள நான் கம்பேர் பண்ணி அதுல இருக்க டிஃபரன்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ என்னோட ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன் array underscore diff underscore associate. ஓகேங்களா? என்னோட ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட செகண்ட் வேரியபிளை ஃபர்ஸ்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ண போறேன். ஓகேங்களா? கீயும் வேல்யூவும் சேமா இருக்கா அப்படினு சொல்லிட்டு அதனால முதல்ல என்னோட செகண்ட் வேரியபிளோட நேமை மட்டும் கொடுத்துக்கிறேன். name2 அப்படிங்கிறது தான் என்னோட வேரியபிள் நேம். அதே மாதிரி $name அப்படிங்கற என்னோட ஃபர்ஸ்ட் வேரியபிளையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். print underscore rல என்னோட ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா? $res. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம ஃபைல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா diff underscore associate. இப்போ என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா b equal to tom. ஓகேங்களா? அது மட்டும் டிஸ்ப்ளே இருக்கு. அது ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் வேரியபிளை வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணதுனால அதுல இருக்க வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வேரியபிளை வந்து செகண்ட் வேரியபிளோட கம்பேர் பண்ணீங்கன்னா இதுல இருக்க b வேல்யூ நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இது எப்படி கம்பேர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா key and value ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்ட்டு தான். இதுல கீ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டாம் மட்டும் காமிச்சிருக்கு இல்லைங்களா? அது ஏன்னு பாருங்க கீ ஒன்னா தான் இருக்கு பட் அதுல இருக்க வேல்யூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ சில இருக்கிறதுலயும் நான் வந்து என்னன்னு மாத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியும் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிரும். அதே மாதிரி இதுல நான் கீ மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பதிலா ஈன்னு சொல்லிட்டு இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்ல மாற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஈன்னு சொல்லி மாத்துறேன். ஸோ இதை நாம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவும் நம்ம ஏ கொடுத்துடலாம். இங்கே வந்து நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் வேரியபிள் இருக்க மூணையுமே காமிக்குது. ஏன்னா மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால காட்டுது. இது மாதிரி நம்ம கீ அண்ட் வேல்யூவை வச்சு வந்து டிஃப்ரென்ஸாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரே ஃபங்க்ஷன்ஸோட அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutors.com விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.